பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். காலையில் நான் ஆரம்பித்த செய்தியை முடிக்கல, ஃபர்ஸ்ட் பாயிண்டை பேச முடியல. ஒருவேளை நாளை காலையில் அதை தொடரலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த மாலை நேரத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்படி நான் அவரையும், இந்த வசனத்தில் 3 விதமான காரியங்கள் இருக்கிறது. முதலாவது, நான் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். 1. 2வது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். 3வதாக, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். இதில் ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் பேச போறேன். ஏன்னா 3ஐயும் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. முதலாவதாக, நான் இயேசுவை அறிய வேண்டும். இயேசுவை அறிகிற அறிவு என்றால் என்ன? நமக்கு நல்லா தெரியும், ஆனால் பிராக்டிஸ் பண்றோம்ன்றதுதான் முக்கியம். கேள்வி. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் தெரியும். இயேசு கிறிஸ்து ரட்சகர் எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், அது எல்லாத்துக்குமே என்ன செய்யும்? தெரியும். ஆனால் இதுதான் அவரை அறிகிற அறிவா? நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ அல்லது சபைக்கு வருகிறதுனாலோ, நான் வேதம் வாசித்ததினாலோ, ஆண்டவரை குறித்து நான் கேள்விப்பட்டதினாலோ அவரை நான் அறிந்திருக்கிற அறிவு, அதுதான் தேவனை அறிகிற அறிவா? இதுக்கு ஒரே ஒரு பதில், நல்ல அழகான ஒரு வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நல்ல கவனிங்க, இதுதான் ரொம்ப மெயின். ரொம்ப நிதானமா இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். இந்த கன்வென்ஷன்ல நம்ம ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவங்க தாசையா சாது பாஸ்டர் இருந்தப்போ பூவங்கோடு கன்வென்ஷனுக்கு வந்திருந்தேன். அப்போ அந்த பூவங்கோடு கன்வென்ஷன்ல நான் பேசுறதுக்கு முன்னால அவங்க கொஞ்ச நேரம் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்காத வார்த்தையே இல்லை, இந்த சபையார் கேட்காத பிரசங்கமே இல்லை, பார்க்காத ஊழியர்களே நிறைய சாப்பிட்டு செரிமானம் ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது இன்னும் எனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. நல்ல கவனிங்க. நம்ம இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனா அதை கை கொள்ளுகிறோமா? இந்த பைபிள் ரொம்ப தெளிவா அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் தான். யார் ஒருவன் வசனத்தை கை கொள்ளுகிறானோ அவன் தான் தேவனை அறிந்தவன். சிம்பிள், அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க யோசித்து பாருங்க. இதை நான் பிரசங்கம் பண்ண போறதில்லை, பட் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். யோசித்து பாருங்க. நம்ம வேதம் வாசிக்கிற வேதத்தை தியானித்து வாசித்து ஆண்டவர் வேதத்தின் மூலமாக என்னோடு கூட பேசுகிறார். அதை நான் பிராக்டிஸ் பண்றேனா, அபியாசப்படுத்துகிறேனா? செய்திகளை கேட்கிறோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், 1 மணி நேரம் நாங்கள் பிரசங்கம் பண்ணா அத்தனையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த 1 மணி நேர பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஒப்பு கொடுக்கிறோமே, அதை கிரவுண்டோட இங்கேயே விட்டுட்டு போறோமா,
அதை தொடர்ந்து என் மனதில் இருதயத்தில் வைத்து தியானித்து அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் முயற்சி எடுக்கிறேனா? இப்படி நான் முயற்சி எடுத்தால்தான் நான் காலையில் நம்ம பார்த்த மாதிரி எனக்குள்ளே வருகிற மாற்றம் மற்றவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் சிறுகவும் அவர் பெருகவும், மாம்சம் மறைந்து சுயம் செத்து, ஆமென், கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்படுகிறார். இப்படி நம்ம மாறினா தான் தேசம் மாறும். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க. நம்ம ஜெபம் பண்ற ஆண்டவர் அவரை மாத்து இவரை மாத்து, ஆண்ட சொன்ன முதல்ல நீ மாறுற. இருக்கிறீங்களா இல்லையா? எழுப்புதல்னா என்ன? எழுப்புதல் எனக்குள் ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை நடத்ததான் எனக்குள்ள வாசம் பண்றார். முதல்ல எனக்குள் மாற்றம் வர வேண்டும். இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், என்ன பிரதர், என்ன எழுப்புதலுக்கு என்ன தடைனா? நல்ல கேட்டீங்க பிரதர், அந்த பாஸ்டர் தான் அங்க தடை. எப்படி? அந்த பிரதர் தான் தடை, அந்த சகோதரி தடை, அந்த சபை தான் தடை, அடிச்சு விடுவோம் நம்ம. ஆனா பிரச்சனையே எனக்குள் இருக்கிறது என்கிற உணர்வை ஆவியானவர் நமக்கு தருவாராக. நான் மாறினா என் சபை மாறும். இன்னைக்கு அப்படி நீங்க அந்த மனநிலையோடு தான் நீங்க மாற்றத்திற்கு நேராக நடக்க வேண்டும். ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா எழுப்புதலுக்கு சும்மா எழுப்புதல்னா நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதலில் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்வது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் அந்த நாட்கள் சபைக்கு திரும்ப வருகிறது. உங்களை கொண்டு விசுவாசிகள், நீங்க உங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துச்சுன்னா தான் நீ ஆத்தும ஆதாயமே பண்ணுவீங்க. இல்லைன்னா நீங்க சர்ச்சுக்கு வர்றதே பெரிய வேலையா தான் நினைப்பீங்க. அப்போ உங்களுக்குள் அந்த எழுப்புதல், உண்மையான பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற எழுப்புதல் உங்களுக்குள் முதல்ல வரணும். ஆமென். கவனிங்க, சபைக்கு வெளியே நடக்கிறது ரட்சிப்பு உண்டாக ஜனங்கள் ஆலயத்துக்கு நேராக ஓடி முதல்ல எனக்குள் நடக்கணும். எனக்குள்ள வர்ற மாற்றம், அதாவது எழுப்புதல் என்றாலே ஆவிக்குரிய மாற்றம் அல்லது முன்னேற்றம். ஜெபிக்காத ஒருவன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் எழுப்புதல். வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னு சொல்ற ஆளு உட்கார்ந்து 5 அதிகாரம் வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்குள்ள எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் போட்டுட்டான்னு அர்த்தம். எழுப்புதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். வருஷத்துல ஒரு ஆத்துமாவுக்கு கூட இயேசுவை சொல்லி சபைக்கு அழைத்து வராத ஒரு மலட்டு விசுவாசி ஒரு ஆத்தும பாரத்தோடு ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அவனுக்குள் எழுப்புதல் வந்துருச்சுன்னு அப்பதான் தெரியும். சும்மா ட்ரம்ஸ் அடிச்சு கை தட்டி அந்நிய பாஷை பேசும் போது அல்ல. ஏமாந்துடாதீங்க. எனக்குள் உண்மையான மாற்றம் வர வேண்டும். எனக்குள் மாற்றம் வரணும். அதை செய்யறதுக்கு தான் எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார். வசனத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நான் சொல்லி அந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் புத்தி உள்ள மனிதன். 5 பேர் புத்தி இல்லாதவங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இது சபையை தான் குறிக்கிறது. நான் புத்தி உள்ளவர்கள் கூட்டத்தில் இருக்கிறேன் என்று யார் சொல்ல முடியும்னா, நான் வசனத்தை கை கொள்ளுகிறேன். என் வாழ்க்கை, அந்த வசனம் என் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. என் பழைய காரியங்கள் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. இதுதாங்க மறுரூபம். மறுரூபம்னா கண்ணிமை காலம் துணிக்கும் போது கண்ணிமை பொழுதுல மறுரூபமாகி பறந்து செல்வம். அன்றைக்கு ஏதோ அந்த நிமிஷத்தில் மட்டும் நடக்கிற மேஜிக் அல்ல. இதை நினைச்சிருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக் கொண்டேனோ, என்றைக்கு அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணி என் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பித்தேனோ, அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மாம்சம் மறையணும், சுயம் சாகணும். நமக்குள்ள இருக்கிற பாவங்களை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் எல்லாம் கவனிங்க. எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
ரட்சிக்கப்பட்டாங்க. எங்க அம்மா நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல தாய், நல்ல ஆவிக்குரிய எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். நல்ல வைராக்கியமான ஒரு நபர் என்னுடைய தகப்பன். ரோமன் கேத்தலிக் ரட்சிக்கப்பட்டாங்க. பயங்கரம். ஐயோ, நான் சின்ன வயசுல இருந்து என் அப்பா கிராமங்களுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸ்ட்ரீட் பிரிட்ஜ் கவர்மெண்ட்ல நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனா ஊழியர்களோடு இணைந்து கிராம ஊழியங்கள், சிறு வயதிலிருந்து நான் கிராம ஊழியத்துக்கு போயிருக்கேன். நாங்க எங்கேயாச்சும் குடும்பமா பஸ்ல டிராவல் பண்ணா எங்க அத்தனை பேருடைய பாக்கெட்லயும் டிராக்ஸ் இருக்கும். பஸ்ல ஏறணும்னா அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் டிராக்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஆண்டவருக்காக எங்க சர்ச்சில் நாங்க அட்டென்ட் பண்ற சபையில எங்க அப்பா தான் நம்பர் 1. லாஸ்ட் வந்து யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தசமபாகம் அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு நேர வீட்டுக்கு வர மாட்டாங்க, நேர சர்ச்சுக்கு தான் போவாங்க. பாஸ்டர் கிட்ட அந்த கவர் அப்படியே கொடுத்து பாஸ்டர் ஜெபம் பண்ணி திரும்ப கொடுக்கும்போது தசமபாகம் கொடுக்காம அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது. நல்ல கவனிங்க. ஆனால் வீட்டில் அவர் வேற மாதிரி. எப்படிங்க? ஐயோ, எங்கள் வீடு நரகமாக இருக்கும். எங்க அம்மா சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி 3ஆவது நாள்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்ச மனுஷன் கடைசியில வியாதியில விழுகிற வரைக்கும் எங்க அம்மா சந்தேகம். அம்மாவை அடிச்சாங்க, குடும்பம் எங்களெல்லாம் அடிச்சா ரத்தம் தான் வரும். எனக்கு அப்பாவுடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்பான்னு ஆசையா கூப்பிட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இது வெளியே சொன்னா நம்ப மாட்டாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது வேற முகமூடி போட்டுட்டு வருவோம், துணியெல்லாம் மாத்திட்டு. இருக்கிறீங்களா இல்லையா? வேற முகமூடி போட்டு பைபிள் எடுத்துட்டு அப்படியே நடந்து வர்றதை பார்த்தா தேவ தூதனே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? இங்க ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசுறத பார்த்தா இவங்க 100% பூரணமான ஒரு சகோதரி போல தான் தெரியும். இருக்கிறீங்களா இல்லையா? வீட்டில் எப்படி? வீட்டில் என்ன பாஷை பேசுறீங்க? மற்றவர்களோடு எப்படி பழகுறீங்க? என் குடும்பத்தில் நடந்தது சொல்றேங்க, மாற்றமே இல்லை. ஆனா பயங்கரமா சர்ச்சுக்கு வந்துட்டு அவ்வளவுதான், நம்பர் 1 எல்லாம் நடக்கும். எங்க அப்பா இறந்தாங்க. நான் 17 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. நல்ல கவனிங்க. அதற்கு பிறகு நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஆண்டவர் நல்ல அரசாங்கத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். முழு குடும்பமும் என்னை சார்ந்திருந்தது. நான் தான் ஏர்னிங் மெம்பர். நான் ஏற்கனவே சாட்சியை சொல்லியிருக்கலாம். பயங்கரமான முன் கோபம் அவருக்கு, எங்க அப்பாவுக்கு. அதனால எங்க குடும்பமே சமாதானத்தை இழந்தோம். எல்லாமே நரகம் தான் எங்க குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் 17 வயசுல 18 வயதுல கர்த்தர் என்னை ரட்சித்தார். அன்றையிலிருந்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிராம ஊழியங்கள் செய்ய, மியூசிக் பிளே பண்ண, சபையில இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் திடீரென்று எங்க அப்பாவுக்குள்ள இருந்த அதே சுவாபம் என்னிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. எதுக்கு எடுத்தாலும் முன் கோபம். சாப்பிடும் போது எதான தட்டை தூக்கி வீசிடுவேன். கோபம் வந்து கத்துனா 4 வீட்டு கேட்கும். எனக்கு கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க சார், முடியாது. பயங்கரமா இருந்தது. ஆனா நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? ஊழியம். வெளியே போனா பயங்கரமா பாடுறதுதான், மியூசிக் வாசிக்கிறது தான், எல்லாம் கையை தட்டுங்க ஆண்டவரை துதிங்கன்னு கத்துறது தான். நல்ல ஊழியம் போயிட்டு இருந்துச்சு சார். ஆனா என் வாழ்க்கையில் என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, மாற்றம். ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். நீ இப்படி இருந்தீங்கன்னா உருப்படவே மாட்ட. இந்த பிரச்சனை, இந்த ஜென்ம குணம் உன்னிலிருந்து எடுக்கணும். ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் உடனடியாக கீழ்ப்படிந்த, ஆண்டவரே என்னால முடியல, ஆனா இதுல இருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். நான் செய்யறது தப்பு, நான் பாவம் செய்யறேன், இதுல இருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி
நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில நாட்கள் அல்ல, ஒரு சில மாதங்கள் அல்ல, ஒரு சில ஆண்டுகள் அதற்காக நான் ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து அந்த 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 ஜென்ம குணத்தை வேரோடு என்னிலிருந்து பிடிங்கி தூக்கி எறிந்து விட்டார். ஆமென். இப்படி எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும்? உங்கள் ஜென்ம குணங்கள் ஒரு குணம் இல்ல, எத்தனை ஜென்ம குணங்கள், எத்தனை மாம்சக்கிரியல். ஆராதிப்போம், விசுவாசி, 40 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் டைட்டில், ஆமா ஊழியம் செய்யறோம், ஆனா என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஒரு நாள் நான் ஜார்க்கண்ட்ல மிஷனரிகளுக்கு நான் பேசிட்டு இருந்தப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். நீ பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையே மாற்றவில்லை என்றால் உன் பிரசங்கத்தை கேட்கிற ஜனங்கள் மாறுவார்கள் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய்? நான் வாசிக்கிற, நான் பேசுகிற இந்த வார்த்தை என்னையே மாற்றவில்லை என்றால் மற்றவர்களை எப்படி மாற்றும்? தேவனை ஆராதிக்கிற நாம், இயேசு மெய்யான தேவன் என்று பறைசாற்ற ஆமென் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்மிலேயே மாற்றமில்லை என்றால் இந்த தேசம் எப்படி மாறும்? இன்னைக்கு ஒரு பெரிய அர்ப்பணத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே நான் மாறணும், ஆண்டவரே நான் மாறினாதான் இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும், தேசத்துல மாற்றம் வரும். ஆண்டவரே சமுதாயம் மாறணும்னா சபை முதல்ல மாறணும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இனிமேல் அவன் மாறணும் இவன் மாறணும்னு சொல்லாதீங்க, நான் மாறணும் ஆண்டவரே என்ன மாற்றுங்கப்பா. தெபோராளை பாருங்கள். தெபோராள் சொல்லுகிறாள், ஏன் கிராமங்கள் பாழாச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம். பரிசுத்த ஆவியானவர் உண்மையா கிரியை செஞ்சார்னா இந்த உணர்வை தான் கர்த்தர் தருவார். ஏன் இந்தியாவில் எழுப்புதல் வரல? நான் தான் காரணம். நான் எழும்பும் அளவும் பாழாய் போயின. என்ன? ஜெபிக்க வேண்டிய அளவிற்கு நான் ஜெபிக்க எழும்பவில்லை. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அளவிற்கு நான் அறிவிக்க எழும்பவில்லை. நான் எழும்புவதற்கு அல்லது எனக்குள் எழுப்புதல் வருவதற்கு நான் விட்டு கொடுக்காமல், நான் என்னுடைய மாற்றத்திற்கு, தேவன் என்னை மாற்ற விரும்புகிற மாற்றத்திற்கு நான் இடம் கொடுக்காமல் நான் தாமதம் பண்ணி கொண்டிருந்ததனாலதான் இந்த தேசம் இன்னும் தேவனை அறியவில்லை. நான் தான் காரணம் என்று எப்போ ஒவ்வொருவரும் ரியலைஸ் பண்ணி, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ரியலைஸ் பண்ணி நம்ம எழும்புறோமோ அன்னைக்குதான் இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் மிக அழுத்தமாக ஆமென் இதை உங்கள் இருதயத்திலே பதிய வைக்க நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப முதலாவது, நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு மனிதன் தைரியமா சொல்லணும்னா அவன் இந்த வசனங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவனாக இருந்தால் மட்டுமே நான் தேவனை அறிந்து. ஏன்? ரட்சகர் என்கிற அறிவு ஏதோ கேட்ட அறிவல்ல, அந்த அறிவு எனக்குள் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. பரிசுத்தர் என்று நான் அறிந்த அறிவு யாரோ சொல்லி படித்தல்ல, அந்த பரிசுத்தரை நான் அறிந்த அறிவு எனக்குள் இருக்கிற அசுத்தத்தை எடுத்து அவரை போல என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது. இதுதான் தேவனை அறிகிற அறிவு. இரண்டாவதாக அந்த பாயிண்ட் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சீஷர்கள் மத்தியில கூட அவர் இருக்கும் பொழுது ஜனங்கள் என்னை என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்லப்பா, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? அவருக்கு ஒரே பெரிய கவலை என்னன்னா, என் ஜனங்கள் என்னை அறிந்திருக்கிறார்களா? முதல்ல அதான். ஏன்னா நம்ம சரியா அறிஞ்சாதான் இந்த தேசம் தேவனை அறியும். நான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், உங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நான் தேவனை அறியணும். நான் அறிந்தேன் என்றால் வசனத்தை கை கொள்ளுவேன். வசனத்தை கை கொண்டால் எனக்குள் மாற்றம் வரும். அதை இந்த உலகம் பார்த்து அவர்களும் தேவனை அறிவார்கள். நம்ம இன்னும் 10 வீதிக்கு ஸ்பீக்கர் வச்சு கத்துனாலும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சாட்சி அநேகரை கிறிஸ்து வண்டையிலே இழுத்து கொண்டு வந்து விடும். ஆமென். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க படிக்கிற காலேஜ்ல, நீங்க குடியிருக்கிற இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்தினா போதும்.
அவர்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிற அறிவு. இதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். முதலாவதாக ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அல்லது அந்த உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிறதினால் என்ன நடக்கிறது, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிற அறிவு என் வாழ்க்கையில என்ன கிளாரிட்டி கொடுக்கிறது, தெளிவு கொடுக்கிறது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம். நான் சொன்ன இந்த மாலை நேரத்தில் நான் சுத்த சுவிசேஷத்தோடு நான் தேவனுடைய வசனத்தை நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். கவனிங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த உலகத்தில் அநேகர் சொல்லுவார்கள், புத்தர் பிறந்தார், காந்தி பிறந்தார், அதே போல இயேசுவும் பிறந்தார். இயேசுவை தெய்வமாக பார்க்க முடியாதபடி ஜனங்களுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனிதன். இன்றைக்கும் இஸ்ரவேலிலே யூதர்கள் அப்படித்தான் அவரை நம்புகிறார்கள், மேசியாவாக பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு முழு உலகத்திலும் அந்த பார்வையோடு அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவார்கள், இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுவார்கள், இயேசு கிறிஸ்து தன்னை கடவுள் என்று அவர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா என்றெல்லாம் வாக்குவாதம் செய்வார்கள். அவர் ஒரு தூதர், அவர் கடவுள் அல்ல என்று இன்றைக்கும் அநேகரை குழப்ப முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு குழப்பமும் இல்லை. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே சர்வலோகத்தின் ஆண்டவர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தது உண்மைதான். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே இவர் மனிதன் அல்ல, இவர் தேவகுமாரன், இவரே ஆண்டவர் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமை முதலாவதாக நமக்கு என்ன அறிவை கொடுக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து அவரே தேவன், அவரே ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற அறிவை எனக்கு கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை வேகமாக வாசியுங்கள். ரோமர் 14:9. கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அவர் ஆண்டவர். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்துல 2 காரியத்தை புரிஞ்சுக்கணும். அவர் 100% மேன், 100% காட். அவர் 100% மனிதனாக வந்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் 100% தேவன் என்பதை நிரூபித்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் மனிதனாக வந்தது உண்மைதான், மனிதனாக பிறந்தது உண்மைதான். ஆனால் அவர் தேவன் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் பலமாய் நிரூபித்தது என்று பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது. இரண்டாவதாக ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை கவனிங்க, நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இரண்டாவதாக, முதலாவதாக இயேசு ஆண்டவர் என்கிற ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு காரியத்தை நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு தருகிறது.
இரண்டாவதாக அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். ஆமென், ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அவர் மரித்து அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு என் பாவத்திற்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னை தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலையாக்க அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் அவர் மனிதன் அல்ல, தெய்வம் என்பதனாலே மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரையும் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் இயேசு விடுதலையாக்குகிறார். யாராயிருந்தாலும் சரி, என் சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அது தேசத்தின் அதிபராக இருந்தாலும், உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவையும் அவர் மனுக்குலத்திற்காக சிலுவையிலே பட்ட பாடுகள், அவர் சிந்தின இரத்தத்தையும் விசுவாசித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்து ஜீவிக்கிறார் என்பதை விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். ஆமென். நான் திரும்ப சொல்றேன், இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுடைய தேவன் அல்ல, அவர் முழு மனுக்குலத்தின் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் எல்லா மனிதனுக்கும் சொந்தமான தேவன். ஆமென். ஏயா இன்னைக்கு பிரச்சனை அதுதான். இயேசுவும் ஆண்டவர்னு சொன்னா பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை? இயேசுவே ஆண்டவர் சொன்னா என்னது பிரச்சனை? சொல்றான் இயேசுவும் ஆண்டவர் சொல்லியா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்? இல்ல, இயேசுவே ஆண்டவர். இயேசுவும் ஆண்டவர் அல்ல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஆண்டவர், உண்மையுள்ள தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஏன்னா முழு மனுக்குலத்திற்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிலுவையிலே சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். ஆடு மாடுகளின் ரத்தமோ பறவைகளின் ரத்தமோ மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தராது. அல்லது இன்னொரு பாவம் செய்கிற மனிதன் எனக்காக ரத்தம் சிந்தினால் அந்த ரத்தம் என்னை பரிசுத்தமாக்க முடியாது. ஆகவே பரிசுத்தமாக வாழ்ந்த பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிற, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஒரு குற்றத்தையும் அவரிடத்திலே காண முடியாது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று முழு உலகத்திற்கும் சவால் விட்ட பரிசுத்தர் என்கிற நாமத்திற்கு சொந்தக்காரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் இந்த முழு மனுக்குலத்தின் மீட்பிற்காக சிந்தினார். யாரெல்லாம் எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, பணம் கொடுக்க வேண்டாம், அங்க போக வேண்டாம், இங்க போக வேண்டாம், நீ எந்த காரியத்துக்கும் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். ஆண்டவர் உனக்காக எனக்காக தம்மை வருத்தி கொண்டார், தம்மை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். அவரை விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அந்த இயேசு தம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி விடுவார். அப்ப இரண்டாவது, நான் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறதுனாலே எனக்குள் ரட்சிப்பு உண்டாகிறது. மூன்றாவது, நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேசுறேன்னா நல்ல கவனிங்க. மூன்றாவது 6வது அதிகாரம், ரோமர் 6வது அதிகாரம் 4வது 5வது 6 7 8 வசனங்களை வேகமா வாசிக்க பார்க்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால்
அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. முதலாவதாக நல்ல கவனிங்க. முதலாவதாக அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு என்ன அறிவை கொடுக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல, அவர் ஒருவரே ஆண்டவர். இரண்டாவதாக அவர் மரித்தோ எனக்காக அடிக்கப்பட்டு என் பாவத்தை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்தார். அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் மனிதன் அல்ல, தெய்வம் என்பதனாலே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்று நான் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன். நான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுகிறேன். மூன்றாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் அல்லது மரணத்தின் சாயலிலும் நான் இணைக்கப்படுவதற்கு ஞான ஸ்நானம் நான் எடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிந்து விட்டேன். அவர் எனக்காக ஜீவன் கொடுத்தார் என்று ஏற்றுக்கொண்டேன். ஆமென். மூன்றாவதாக அவர் பாவத்தை சுமந்து மரித்தாரே, அந்த பாவத்தை எல்லாம் மரணத்தினாலே தம்முடைய ரத்தத்தினால் அழித்தார். அதே போல என்னுடைய பழைய வாழ்க்கையை, ஆமென், பழைய மனிதன் நான் செத்து போனதற்கு அடையாளமாக அதை புதைப்பதற்கு நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்படுவதற்கு, அவரோடு கூட நான் எழுந்ததற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் இருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு அனுபவம் ஞானஸ்தானம். திரும்ப சொல்லுகிறேன், காலையில சொன்ன ஞானஸ்தானம் ஏதோ 10-15 வயசானா எடுத்துடணும்பா, 18 வயசு அது இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையா இப்படி கேட்பாங்க நம்ம சர்ச்சில் எல்லாம். அப்படி எடுக்கிறது அல்ல. பாரம்பரியம், அதாவது பென்டிகாஸ்டல் ட்ரெடிஷனல் சர்ச்சஸ் இருக்கு. நானும் ஒரு நல்ல ஃபுல் காஸ்பல் சபையில தான் நான் அங்கம் வகிக்கிறேன். எங்க சபையிலேயே பார்த்துருக்கிறேன். நல்ல வசதியான ஆட்கள் பசங்கள்லாம் அவங்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. அவங்க சும்மா வந்துட்டு போவாங்க. சர்ச்சுக்கு போவான், வந்துட்டு போவான். திடீர்னு அவனுக்கு பொண்ணு பார்ப்பாங்க. திடீர்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்ப்பாங்க. பொண்ணு கிடைச்சிருச்சு, கல்யாணம் பிக்ஸ் பண்ணணும். அப்பதான் ஞாபகம், ஐயோ என்ன எடுக்கல சொல்லுங்க சத்தமா. ஞானஸ்தானம் எடுக்கலையே, என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன நம்ம என்ன சொல்லுவோம், பாஸ்டர் போய் இந்த வாரம் என்ன செய்யுங்க கொடுங்கன்னா கொடுத்துட்டு போறாரு. நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன். அவன் ரட்சிக்கப்பட்டானா தெரியாது, ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா தெரியாது, பழைய மனுஷன் செத்து போயிருக்கானா தெரியாது. எதுக்கு ஞானஸ்தானம் சொல்லுங்கம்மா? கல்யாணம் கேட்ட அவனும் நரகத்துக்கு தான் போவான், கொடுக்கிறவனும் நரகத்துக்கு தான் போவான். இதுக்கெல்லாம் ஆமைன்னு சொல்ல மாட்டீங்க, அல்லேலியாவும் சொல்ல மாட்டீங்க. என்ன பணக்காரன் எவன் இருந்தாலும் முதல்ல ரட்சிக்கப்படும். கல்யாணம் கட்ட அப்படியெல்லாம் கல்யாணம் கொடுக்க முடியாது, ஞானஸ்தானமும் கொடுக்க முடியாது. இல்லைன்னா வேற எங்கேயாவது போன்னு சொல்ற தைரியம் மிக்க ஊழியர்கள் எழுமணும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, சபை அப்படிதான் இருந்துச்சு. ஒரு அல்லேலியா சத்தமா சொல்லுங்க. நோ காம்ப்ரமைஸ். சத்தியத்திற்கு காம்ப்ரமைஸ் என்னதில்லை, கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஆமென், அவன் ஏற்ற நேரத்தில் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பு வெளியே தெரியணும், சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கணும். அவன் உண்மையாவே பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான், அவன் வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சு, பழைய மனுஷன் செத்துட்டான் அப்படின்ற ஒரு சாட்சியோட போதகருக்கு தெரியணும். இருக்கிறீங்களா இல்லையா? நான் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்தும் போது எங்க பாஸ்டர் யோபு அவர்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல மிக பழைய ஒரு பென்டிகாஸ்டல் சர்ச். அந்த சபையுடைய போதகர் என்னுடைய மாமா தான், எங்க அம்மாவுடைய தம்பி தான்.
ஃபர்ஸ்ட் பெண்டிகாஸ்டல் சர்ச் ஆஃப் இந்தியான்னு ஒரு சபை. எங்க பாஸ்டர் ரொம்ப கராரான ஆள். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு போய் ஒப்பு கொடுத்தேன். அவர் சொன்னாரு, யாருக்கு வேணா கொடுப்பேன், உனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. அப்ப அந்த அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன் பாருங்களேன். உனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேன், ஞானஸ்தானம் வாய்ப்பே கிடையாது, ஓடி போயிரு. அப்போ என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி, ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தி என் சாட்சியை பார்த்து, என்னுடைய மாற்றத்தை பார்த்த, என்னை வழி நடத்தின ஒரு தேவ மனிதன். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பேர் மோசஸ். அவங்களும் எங்க அம்மாவும் வந்து, இல்லை அவன் இப்போ உண்மையாவே என்ன செஞ்சிருக்கான் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கான், அவன் வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கு, ஆவிக்குரிய கனிகள் இருக்கு, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டான், நீங்க நம்பி என்ன செய்யலாம் அப்படின்னு கேரண்டி சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க பாஸ்ட் ஓகே ஞானசாரம் கொடுக்குறேன்னு கொடுத்தாரு. கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஏன் தமிழ்ல சொல்லுவாங்க, காஞ்ச பாவி நனைஞ்ச பாவி ஆகக்கூடாது, ஒழுங்கான ரட்சிப்பு இருக்கணும். நல்ல கவனிங்க. இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் இங்க இருக்கிற அநேகரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் எங்க போனாலும் இந்த ஞானஸ்தானத்தை மிக அதிகமாக வலியுறுத்தி பேசுவேன். அது எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, எல்லா சபைகளுக்கும் நான் போய் ஊழியம் செய்கிறேன். ஆமென். ஞானஸ்தானம் எடுக்கலன்னா பரலோகத்திற்கு போக வாய்ப்பே இல்லை. ஆமென் ஆமென். எப்போ சாவும் நமக்கு கேரண்டி இல்லை. இந்த 2 வருஷத்துல நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. ஆமென். எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார்னு தெரியாது. அவர் வருகைக்கான எல்லா அடையாளங்களும் தீவிரமா நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். பரலோகத்துக்கு போகணும்னா பழைய மனுஷன் செத்து புதைச்சு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டு தண்ணீரிலிருந்து வெளியே வந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அப்பதான் பரலோகம் போக முடியும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பல சபைகளிலே பல பிராக்டிசஸ் இருக்கிறது. மனிதர்களுடைய கற்பனைகள், உபதேசங்கள். சிறு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், ஆனால் அது வேதத்தில் இல்லாத ஒன்று. குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தான் சபைக்கு கொண்டு வந்தார்கள். ஆமென். அதுதான் சபையுடைய வழக்கம். பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியம், பிள்ளை ஞானஸ்தானம் தவறு, வேதத்தில் இல்லாத ஒன்று. இது எல்லாரும் கேட்கிறதுனால நான் மிக தெளிவாக பேசுகிறேன். அதே போல தெளிப்பு ஞானஸ்தானம் என்று கொடுக்கிறார்கள். எங்க போய் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று தெரியல. தெளிப்பு ஞானஸ்தானம் இதுவும் வேதத்திற்கு புறம்பானது. இது ஞானஸ்தானமே இல்லை. என்ன ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்க? இது என்ன இல்ல, ஞானஸ்தானத்திற்கும் தெளிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. தமிழ்ல சொல்லுவான் தெளிச்சு விட்ட கேசுன்னு. தெளிப்பு ஞானஸ்தானம்னு ஒண்ணுமே கிடையாது. ஞானஸ்தானம் பேப்டிசம் என்கிற ஆங்கில வார்த்தை பேப்டைசோ என்கிற மூல பதத்திலிருந்து வந்தது. பேப்டைசோ என்றால் மூழ்குதல் என்ற அர்த்தம். ஆமென். எதற்கு மூழ்க வேண்டும்? பழைய பாவ மனிதன் மரித்து விட்டான், அவனை அடக்கம் பண்ணி தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல ஆமென், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைந்து நாம் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப ஞானஸ்நானம் என்பது பிதா குமாரன். ஆமா, நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய வரும். இயேசு நாமத்தில் கொடுத்தான்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மூன்றில் ஒன்றானவர், 3 ஆழ்த்தத்துவமுடைய ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த, 3 தெய்வங்கள் அல்ல, 3 ஆழ்த்தத்துவமுடைய ஒரே ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன். சத்தம் அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்மால அவரே பிரிக்கிறான் தனித்தனியா. யெகோவா சாட்சிகள்
அது பிசாசின் உபதேசம். இயேசுவின் நாமம் தான். இதெல்லாம் கிடையாது, பாவியானவர்லாம் கிடையாது. பிசாசின் உபதேசம். நம்முடைய ஆண்டவர் one Godhead, 3 different personalities. ஓ தேவத்துவம், அதான் Godhead. 3 ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவன் தான். இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ணாத. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, யாருமே அவரை முழுமையா விவரிக்க முடியாது. ஒரு நாள் வரும், அவரை நாம் முகமுகமாக சந்திப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் எனக்கு மிக தெளிவாக தெரியும், அவர் 3 ஆழ்த்தத்துவம் உடைய ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே செத்து போன பழைய பாவ மனிதனை ஆமென் புதைத்து, அதற்கு அடையாளமா தான் தண்ணிக்குள்ள என்ன செய்யறாங்க? ஆமா, மூழ்கடித்து வெளியே வரும்போது அந்த ஆளு அவுட்டு, அந்த ஆளை புதைச்சாச்சு. வெளியே வந்தது பழைய ஆள் அல்ல, கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஆமென் புதிய நபராக. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று புதிய அத்தியாயத்தை தொடங்குகிற ஒரு காரியம் தான் ஞானஸ்நானம். அப்போ இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த, மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை நான் அறிந்தேன் என்றால், நான் இந்த ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட நான் உடன்படிக்கை செய்து விடுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு தேவை. எனக்கு 2 பிள்ளைகள், நான் சகோதரிகள் எல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்து கடைசியா தான் திருமணம் பண்ணேன். என் பிள்ளைங்க சிறு பிள்ளைகள், 10, 11 வயது, 12 வயது பிள்ளைகள். நான் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். தொடர்ந்து ஊழியங்கள், தொடர்ச்சியா வருஷத்துல ஒரு 50 நாள் வீட்டில் இருப்பனான்றது ஒரு பெரிய கேள்வி. பாருங்க, இப்போ வந்துட்டேன். இந்த வாரம் ஃபுல்லா இங்கே 2 நாள், அப்புறம் நாகர்கோவில்ல ஒரு பெரிய கூட்டம் 3 நாட்கள் அங்க பேசுறேன். தொடர்ந்து கூட்டம். இப்பதான் நான் ஆஸ்திரேலியா போயிட்டு அங்க ஒரு 20 நாள் இருந்துட்டு வந்தேன். என் பிள்ளைங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. என் பிள்ளைங்களோட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ரொம்ப. ஆனா இந்த 2 வருஷம் ஆண்டவர் கிருபையா கொடுத்தார் நேரம். என்ன, கொரோனா வந்ததுல தீமையும் இருக்கு, நன்மையும். எனக்கு என்னமோ நன்மை தான் நிறைய தெரியுது. ஓகே ஓகே ஓகே. அப்போ 2 வருஷம் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அவங்களோடயே இருந்தேன், அவங்களோடயே ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் வந்தப்போ நல்ல கவனிங்க. என் பிள்ளைக்கு 10 வயசு சொன்னேன், 9, 10 வயசு அந்த டைம்ல முதல் வேவ் வந்தப்போ 2020ல நான் தினந்தோறும் என் பிள்ளைகளோட சேர்ந்து ஆராதிக்க, ஐ மீன் சண்டே எல்லாம் ஆன்லைன் தானே. என்னது ஆன்லைன். அப்போ 2 சர்வீஸ் நான் அட்டன் பண்ணுவோம் நாங்க. அப்போ ஆன்லைன்ல அட்டன் பண்ணிட்டு அதோட நாங்க விட மாட்டோம். குடும்பமா நாங்கள் என்ன செய்வோம்? ஆராதிப்போம், பாடி ஆராதிக்க. என் 2வது பிள்ளை தான் வொர்ஷிப் லீடர். என் பெரிய பிள்ளை நான் முதல்ல கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன், வசனத்தை எப்படி எடுக்கணும், வசனம் எப்படி ப்ரீச் பண்ணணும்னு சொல்லி. என் பிள்ளை அவ பிரசங்கம், நானும் ஒய்ஃபு தான் ஆடியன்ஸ், விசுவாசிகள். என் குடும்பமே நல்ல ஆண்டவர் ஆராதிச்சு ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, உன் பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள நடத்துன்னு சொன்னார். பெற்றோர்கள் நல்லா கவனிங்க. அப்போ என் பிள்ளைகள் 2 பேரையும் உட்கார வச்சு நானும் என் மனைவியை உட்கார்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு சொல்லி, இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை அவளுக்கு சொல்லி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்னதுல தெரியும், ஆனாலும் அவர்களுக்கு சொல்லி அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வந்து நமக்குள் வாசம் பண்ணுவார். ஆனா கூப்பிட்ட உடனே வரமாட்டாரு. அவர் வரணும்னா முதல்ல இங்க சுத்தமாகணும். நம்ம செய்யற தப்பு, அப்பா அம்மாவுக்கு தெரியாம தைக்கிறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, அவங்களுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அந்த தப்பெல்லாம் என்ன செய்யணும்? பாவத்தெல்லாம் அறிக்கை செய்யணும். பாவம் இருக்கிற இடத்துல ஏசப்பா இருக்க முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். உங்களுக்குள்ள ஏசப்பா வந்து வாசம் பண்ணணுமா? ஆமா ஆமா, உங்க தப்பெல்லாம் அறிக்கை செய்யுங்க. என் பிள்ளைங்க கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவங்க தப்பெல்லாம் அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு
ஜெபம் பண்ணி இயேசுவே எனக்குள் வாரும் என்று ஜெபித்தார்கள். அன்றைக்கு என் பிள்ளைகளை ரட்சிப்பின் முதல் படியிலே கர்த்தர் நடத்துவதற்கு எனக்கு ஒரு பெரிய சாக்கியத்தை கொடுத்தார். பெற்றோர்கள் கவனிங்க, பிள்ளைகளை சும்மா ஆமா ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், பிள்ளைங்க கொடுத்தாரு, பிள்ளை அதை படிக்கிறான் இதை படிக்கிறான் அங்க போறேன், முதல்ல நிறுத்துங்க. அந்த பிள்ளைகளை ரட்சிப்பின் அனுபவத்தில் நீங்க நடத்தி இருக்கிறீங்களா? பெற்றோர்களுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சர்ச்சில் வந்து விட்டுலாம், சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்துக்குவாங்க, விபிஎஸ் பார்த்துக்குவாங்க, சர்ச்சில் பார்த்துக்குவாங்க. நோ, கர்த்தர் உன்னிடத்தில் தான் கணக்கு கொடுப்பார். கர்த்தர் உன்னிடத்துல இன்னைக்கு மாலை நேரத்தில் பிள்ளைகளோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். அவங்க வாழ்க்கை மாறிச்சு. அவங்க ஜெபம் பண்றாங்க. எங்க குடும்ப ஜெபத்துல 10-15 நிமிஷம் ஜெபம் பண்றாங்க. அந்த 2 வருஷத்துல 2 பேரும் நிறைய பாடல்களை எழுதினார். ஆமென். பியூட்டிஃபுல் சாங்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உலகம் ஃபுல்லா போய் ப்ரீச் பண்ணாலும் என் பிள்ளைங்களை ஆண்டவர்களை நடத்தின என் பிள்ளைங்களுக்குள்ள இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனக்குள் இயேசு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப இப்படி பிள்ளைகளை நாம் நடத்தி ஏற்ற நேரத்தில் ஆமென் அவர்களை தேவனோடு உடன்படிக்கை, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்காக வாழப் போகிறேன் என்கிற உடன்படிக்கை செய்கிற அந்த ஞானஸ்தான அனுபவத்திலே நாம் அவர்களை வழி நடத்த வேண்டும். படிப்படியா பிள்ளைகளை நடத்தணும், கம்பல் பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, ஏற்ற நேரம் வரும்போது நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்து ஆண்டவருக்காக வாழப் போகிறேன், ஒருவேறு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழப் போகிறேன் என்கிற இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையில ஆமென் நீங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இந்த இடத்துல மட்டுமல்ல, இந்த டிவி மூலமா நிறைய சேனல் மூலமா உங்கள் வீட்டிற்கு வரும். ஆமென். நீங்கள் வித்தியாசமான பேக்ரவுண்டை சேர்ந்திருக்கலாம். ஒருவேளை இந்த தெளிவான சத்தியத்தை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட மிக தெளிவாக பேசுகிறார். பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிற ஒரு உன்னதமான அனுபவம் தான் ஞானஸ்நானம். ஆமென். நான் நிறைய சபைகளுக்கு போகும்போது இந்த சத்தியத்தை எப்படியாவது சொல்லிடுது. நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால இலங்கையில மெத்தடிஸ்ட் சர்ச், இலங்கையில மெத்தடிஸ்ட் சர்ச் என்கிற சபை இருக்கிறது. இங்க இருக்கிற சிஎஸ்ஐ சபைகள் மாதிரி அங்க இலங்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த சபை, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு கன்வென்ஷன், இலங்கையில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளும் இணைந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு கன்வென்ஷன் நடத்துறாங்க. அந்த கன்வென்ஷனுக்கு என்ன அழைத்திருந்தாங்க. அந்த கன்வென்ஷனுடைய டைட்டில் என்னன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். ஆமா, அந்த வசனம் தான், அந்த ஜெபம் தான் அந்த தலைப்பு. அப்போ நான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே என்ற வார்த்தையை வைத்து நான் 2-3 நாட்கள் அவங்களோடு கூட நான் பேசணும். பிதாவே என்று எப்படி அழைக்க முடியும்? அவருக்கு பிறந்திருக்க வேண்டும். அப்போ மறுபடி பிறக்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி ஞானஸ்நானம் என்று சொல்லிட்டேன். நான் முழுசும் சத்தியத்தை என்ன செய்யல, முழுசா என்ன செய்யல, சொல்லல. ஞானஸ்தானத்தில் பழைய மனிதன் புதைக்கப்படுகிறான், கிறிஸ்துவை தரித்து எழும்புகிறான்னு அடிச்சு பயங்கர திரள் கூட்டம் அங்க முழு இலங்கையிலிருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அப்போ அந்த நேரத்தில் நான் ரொம்ப ஜெபம் பண்ண, ஆண்டவர் இந்த சபைக்கு எப்படியாவது என்ன செய்யணும், சத்தியத்தை சொல்லிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கதை பிரசங்கம் முடிச்சோன்னு ஒரு கேள்வி நேரம் வந்துச்சு. என்ன நேரம்? கேள்வி நேரம். ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஒரு அம்மா எந்திரிச்சு சொன்னாங்க, ஐயா நீங்க ஞானஸ்தானம் சொன்னீங்க, ஆனா எங்க சபையிலெல்லாம் தெளிப்பு ஞானஸ்தானம் தான் சொல்லுங்க கொடுக்குறாங்க. எல்லா பாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மெத்தடிஸ்ட் சேர்மன் என்னுடைய நல்ல நண்பர் ரெவரண்ட் எபினேசர் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மையான ஞானஸ்தானம் எதுன்னாங்க. இதை விட சான்ஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எந்திரிச்சேன் நான். ஏன்னா ஞானமா நடக்கணும் நிறைய இடத்துல. ஆனா சத்தியத்தை என்ன செய்யணும், சொல்லணும். எழும்பி சொன்னேன். இந்த சகோதரி கேட்டதுனால சொல்றேன், தெளிப்பு ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லாத ஒரு சத்தியம்.
பிதா குமாரன் பரிசுத்தாவினால மூழ்கி ஞானஸ்நானம், பழைய மனுஷனை புதைக்கணும் ஞானஸ்நானத்தை பத்தி ஆமென் சொல்லி கடைசியா ஆராதித்தா அநேக ரெவரன்ஸை கர்த்தர் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணினார். அநேகர் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலும் அநேகரை கர்த்தர் இந்த உடன்படிக்கையில அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே இந்த சரியான சத்தியத்தை மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் இன்றைக்கே பாவ மன்னிப்பிற்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க நான் கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசியா உங்களுக்காக ஜெபம் பண்றேன். மூன்றாவதாக, அடுத்ததாக, நான்காவதாக, ஆமென், வாசிங்கள் ரோமர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறோம். 24வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி? ஆபிரகாமை முன்னாலே சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவனுடைய அந்த சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது. அவன் விசுவாசிப்பதற்கு ஒரு ஏதுவும் இல்லாமல் இருந்தது. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஆனால் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பினான். விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அப்ப ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இதெல்லாமே விசுவாசம் தான். ரட்சிப்பே விசுவாசத்தினால் உண்டாகிறது. விசுவாசத்தினால், கிருபையினால், விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் திரும்ப சொல்றேன், ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல, தேவன். ஹல்லேலூயா. ஆமென். Glory to God. அவரை நான் ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்து, ஆமென், பழைய மனிதனை புதைத்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிற ஞானஸ்நானத்தை நான் எடுக்கிறேன். இங்கே பைபிள் சொல்லுகிறது, நீர் அவரை விசுவாசித்ததினாலே நீயும் நீதிமானாக்க மாற்றப்பட்டாய். எப்படி ஆபிரகாம் விசுவாசித்ததினாலே அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதோ, அதே போல நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அது எனக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நான் நீதிமானாக மாறுகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விசுவாசிப்பது, அது மட்டுமல்ல என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிறதை விசுவாசிப்பது, அதை விசுவாசித்து அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாவது, இதெல்லாம் விசுவாசத்தில் தான் இருக்கிறது. ஆமென். இந்த விசுவாசம் என்னை நீதிமானாக மாற்றுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகையை குறித்ததான ஆமென் தவறான காரியங்கள் சொல்லப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். ரகசிய வருகை இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நம்முடைய சபையை கேட்க கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒருமை பொழுதிலே மறுரூபமாகி அவரோடு கூட நான் பறந்து செல்ல போகிறோம். ஆமென். அந்த விசுவாசம் தான் என்னை பரிசுத்தமாக வாழ வைக்கிறது. அந்த விசுவாசம் தான் தேவ சித்தத்தை செய்ய என்னை உந்தி தள்ளுகிறது. மற்றவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், முடிஞ்சது. ஆனா பைபிள்ல தேவனை விசுவாசிக்கிற நமக்கு அப்படி அல்ல. மரணம் ஒரு முடிவல்ல. மரணத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசுவாசம், வசனத்தை குறித்த விசுவாசம். ஒரு தேவ மனிதன் பாஸ்டர் பாஸ்கர் தாசன், சிறு வயதினுடைய வார்த்தைகளை நான் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். பெரிய தேவ மனிதன். அவங்க சொல்லுவாங்க, இந்த வேதத்தை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். வேதத்தை கேள்வி கேட்க மாட்டேன், இதை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் வசனத்தை அப்படியே விசுவாசிக்கணும்.
ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையில் மரித்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தார். இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வேதத்தில் சொன்னதுபடி, வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர் சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருக்கும். எந்த நொடியில் எந்த நிமிஷத்தில் அவர் வந்தாலும் அவரோடு கூட நான் பறந்து செல்ல வேண்டும். அதற்கு என்னை ஆயத்தமாக எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். இது விசுவாசம் தான் உனக்குள்ளே இந்த கிரியை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். அடுத்ததாக ஐந்தாவதாக ரோமர் 7:4 வசனம் வாசிங்கள். 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். ஐந்தாவதாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிற அறிவு எனக்கு என்ன கொடுக்கிறது என்றால், நான் கிறிஸ்து உடையவனாக மாறிவிட்டேன். என்னை அவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். நான் உலகத்தான் அல்ல, நான் உலகத்திற்குரியவன் அல்ல. உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை வேறு பிரித்து எடுத்து தமக்கு சொந்தமாக என்னை மீட்டு கொண்டார். இப்பொழுது நான் கிறிஸ்து என்னும் வேறு ஒருவராக மாறிவிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய வாழ்க்கை அல்ல, உலகத்தான் அல்ல. உலக காரியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள் என் வாழ்க்கையிலே வரக்கூடாது. நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாருங்க. அப்ப தேவனுடைய பிள்ளை சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செப்பரேட்டட் ஒன். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய ஆதிக்கத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் பிரித்தெடுத்தார். அவர்கள் செங்கடலை கடந்த பொழுதுதான் அந்த கூட்டத்திற்கு சபை என்ற பெயர் உண்டானது. அப்ப நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக வழி நடைமுறைகள் என் வாழ்க்கையில, சொல்லுங்க சத்தமா, இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க பெந்தகோஸ்தே என்று அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் உலக காரியங்கள் வந்து எட்டி பார்க்கிறது. அதுல பெரிய லிஸ்டே இருக்குது. ஜாதி பார்க்கிறது, டவுரி கொடுக்கிறது, வாங்கிறது, மாமனார மொட்டை அடிக்கிறது. இதெல்லாம் என்ன நடைமுறை? இதுக்கு அல்லேலூயா வராது, சத்தமும் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாற்றம் தான் தேசத்துல மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்புறம் நாள் பார்க்கிறது. நிறைய பேர் வாஸ்து கூட பார்க்கறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாத்தையும் உயிரோட புதைச்சா நல்லா இருக்கும். ஆமே. கல்யாணம் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு நல்ல நேரம், நல்ல நாள் பார்க்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமென். நான் உலகத்தார் அல்ல. எஸ்தர் புஸ்தகத்திலே யூதர்களை குறித்து ஒரு சாட்சி ஆமான் சொல்றான். சத்துரு சொல்றான், இவருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சாட்சி சபைக்கு எப்போ வருதோ அப்பதான் இந்தியாவில் எழுப்புதல் வரும். இப்ப வெளியே இருக்கிறவன் சொல்றான், அவனும் நம்மள மாதிரி தான் சார். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க காது கேக்குதா? கிறிஸ்தவத்திலையும் ஜாதி இருக்கு சார், அவங்க நம்மள மாதிரி தான் சார். வெட்கமா இருக்குல்ல, அருவருப்பா இருக்குல்ல. நான் கிறிஸ்துவுடையவன். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த அறிவை அறிகிறதுனாலே எனக்கு என்ன உண்டாகிறது? அறிவு. நான் கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராக மாறிவிட்டேன். நான் உலகத்தான் அல்ல. உலகம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் சபைக்குள்ள வரக்கூடாது, வர முடியாது. ஹல்லேலூயா. நான் திருப்பூர்ல போய் ஒரு சபையில பேசுறேன், ஒரு பெந்தகோஸ்தே சபையில. ஜாதி எல்லாம் பார்க்க கூடாதியா? ஆமென். முதல்ல அலையன்ஸ் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த குடும்பம் நல்ல சாட்சியான குடும்பமா? அந்த தம்பி தங்கச்சி நல்ல ஆவிக்குரிய அனுபவம் இருக்கா? நல்ல சபையில் அங்கம் வகிக்கிறாங்களா? அவங்க பாஸ்டர் அவங்கள குறித்து நல்ல சாட்சி கொடுக்குறாங்களா? இதெல்லாம் பார்த்து திருமணம் பண்ணாதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நான் போய் அந்த சபையில பேசிட்டு வரேன்.
அடிச்சு நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வெளுன்னு வெளுத்துட்டு வரேன். அடுத்த வாரம் அந்த சபையிலேருந்து ஒரு பிரதர் கூப்பிடுறாரு. அண்ணேனாரு. என்ன பிரதர்? நான் ஒரு அலைன்ஸ் பார்க்கறதுக்காக போனேன். பாஸ்டர் ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ண சொன்னார். ஃபில்அப் பண்ண அங்கே ஜாதி கேட்டிருந்தது. நான் அங்கே கோடு போட்டேன். நான் கிறிஸ்தவன் போட்டேன். பாஸ்டர் சொன்னா ஜாதி எழுது. எப்படி சொல்லுங்க? அப்போ அவங்க சொன்னாங்களாம், போன வாரம் தானே வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போனாங்க, ஜாதி பார்க்கக்கூடாது, நம்ம எல்லாம் பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரு கிடக்குறாரியா? ஜாதி இருக்கியா? ஜாதி பார்க்கணையா? எழுதியா? இவனை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி ஊழியம் செய்யற ஆட்கள் இருந்தா சபை உருப்பிடுமான்னு கேட்கிறேன். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆவியானவன் சொல்றத காதுலவன் கேட்டு எழுப்புதல்னா ஆபரேஷன் நடந்துதான் ஆகும். சத்தியம் வரும்போது இருதயத்தை கடினப்படுத்தினா நீ சடுதியின்றி சகாயம் இல்லாம நாசமடையலாம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும். ஏன் நான் மாறுற சபை மாறினாதாயா தேசம் சபை எட்டி பார்க்கும். இவர்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் அவர் ஒருவரே பரிசுத்தர். இவர்களை மாற்றினார்னா என்னையும் மாற்றுவார்னு ஜனம் சபைக்கு நேராக ஓடி வரும் அல்லவா? இன்றைக்கு அவர்களுக்கு நாம் இடர்களாக மாறி போனோம். இதை நான் அதிகமா பேச ஆரம்பிச்சேன்னா ஆமென் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்களே யோசித்து பாருங்க, திருந்திக்கோங்க. ஆனால் நமக்குள்ள அந்த வித்தியாச வேறுபாடுகள் இருக்கவே கூடாது. உலக நடைமுறைகள் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆமென். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லாமே மனாந்திரமும் வயல்வெளியாக மாறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சரி ஆகலன்றானா அந்த நாள்ல தான் நம்ம கல்யாணமே வைக்கணும். என்ன ஆமீன காணும். சனிக்கிழமை கல்யாணம் வச்சீங்கன்னா விளங்காதுன்னு சொன்னா நம்ம சனிக்கிழமை தான் என்ன செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்? நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். நாங்கள் அவர்தான் நாட்களை உண்டாக்கினவர். அவர்தான் தேவன். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். நல்ல நாள் கெட்ட நாள்லாம் கிடையாதுன்னு சொல்லி சாட்சியா நிக்கணும். ஆமென். இந்த உலக நடைமுறைகளுக்கு மாறாக வேத கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை வெளியிலே மட்டும் காண்பிக்கிறவர்களாக அல்ல. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, யோ நீங்கெல்லாம் நகை போட மாட்டீங்கயா, ஆனா ரொக்கமா என்ன செஞ்சிருவீங்க. அட பாவி, நம்மளை குறிச்ச சாட்சி எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு நகையே கொடுத்துடலாங்கிறான் அவன். ஏன்னா இவன் 1 கோடியில கேட்கிறான். ஆமென். ஆமா, நாங்க நகை போட மாட்டோம், ஆனால் 2 கோடி கொடுக்க வேண்டும். இவனை உயிரோடு புதைக்க வேண்டும். நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், தைரியமா சர்ச்ல அனௌன்ஸ் பண்ணணும். இந்த டவுரி கேட்டு ஆமென் பேரம் பேசி வாங்குற ஒரு கல்யாணமும் நான் நடத்த மாட்டேன்ற ஊழியர்கள் இந்த மாவட்டத்தில் எழுப்பினால் நலமாக இருக்கும். அதுக்கு தில்லு வேணும். நான் ஏன் பேசுறேன்னா, டவுரி கொடுக்கவும் இல்லை, டவுரி வாங்கவும் இல்லை. நிறைய பேர் கொடுக்க மாட்டான், வாங்கிடுவான். என் மனைவி போன் நம்பர் கொடுக்குறேன், இப்பவே கேட்டு பாருங்க. ஆமென். ஆமா, அவங்களும் ஃபுல் காஸ்பிள் தான். நான் சொன்னேன், போட்ட ட்ரெஸ்ஸோட வந்தா என்ன செய்யும்? போதும். வீட்டில் எல்லாம் இருக்கு, சட்டி பானை சாப்பாடு ஆக்கி உயிர் வாழ தானே எல்லாமே இருக்கு. ஒன்றும் வரக்கூடாது. ஒரு குண்டூசி கூட என்ன செய்யக்கூடாது வீட்டுக்குள்ள. ஆமா, கேட்டு பாருங்க. சரி, என்ன மாதிரி நீங்க இருக்க வேணாம். ஆண்கள்லாம் இப்பவே சோக மாட்டீங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க. அவங்க அன்போட என் பிள்ளைக்கு செய்யறன்றதை வேணா வாங்கிக்கோங்க. இப்பதான் கொஞ்சம் பேருக்குள்ள சிரிப்பு வருது. நல்ல வேலையா, அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இவ்வளவு கொடுத்தீங்கன்னா தான் நான் கட்டுவேன்னா அவனுக்கு மட்டும் பொண்ணை கொடுத்துடாதீங்க. என்ன ஆமேனே சொல்ல மாட்டாரு. ஓகே ஃபைன், நாம் கிறிஸ்து என்னும் வேறு ஒருடையவர்களாக மாறிவிட்டோம். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின,
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் புதிய சிருஷ்டி, நான் கிறிஸ்துவுடையவன். அடுத்ததாக வேகமா சொல்றேன், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், ஆமென், அதை முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அதிலே கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த அல்லது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிகிற அறிவு எனக்கு என்ன கொடுக்கிறது என்றால், மரண பயத்தை எனக்குள் நீக்கி விடுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, மரணமே முன் கூறேங்க. அப்ப அப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிகிற அறிவு மரண பயத்தை என்னிலிருந்து நீக்கி போடுகிறது. தேவன் ஆராதிக்கிறவர்களுக்கு மரண பயமே என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, இருக்கக்கூடாது. ஏனென்றால் மரணம் ஒரு முடிவு அல்ல. ஆமென். அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருந்தா அவர் என் கூட இருப்பாரு, செத்தா நான் அவரோடு இருப்பேன், எந்த வித்தியாசமும் இல்லை. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக 1 கொரிந்தியர் அதே 15வது அதிகாரம், ஆமென், 20, 21, 22, 23 வசனங்களை வாசித்தால், கிறிஸ்துவோ மரித்தோர்ந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலரானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் பாவம் செய்து கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிகிற அறிவு, the hope of resurrection, நான் உயிர்த்தெழுவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு கொடுக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேகமா போறேன். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17, 30, 31 நேரம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 17, 30, 31 வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாரும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமையை அறிகிற அறிவு எனக்கு என்ன கொடுக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பில் ஆரம்பிச்சோம், அவர் தேவன் என்பதை அறிந்தோம், அவரை விசுவாசித்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், வேறு ஒருவருடைய நீதிமான்களாக மாற்றப்பட்டோம். பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு அந்த அறிவினாலே கொடுக்கிறார். இங்கே மரண பயத்தை எடுத்து போடுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஏன்? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே அது நிச்சயம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். ஹல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு குறித்து ஒரு சில காரியங்களை பேச வேண்டும் என்ற நேரம் போய்விட்டது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். கவனிங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனம் not only for physical healing, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் இங்க குறிக்கிறது. இந்த வசனத்தை பெரும்பாலும் சரீர சுகத்திற்காக இந்த வசனத்தை சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசனத்தின் ஆழம் என்ன சொல்லுகிறது என்றால், சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம், மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த பண்ணின பிதாவின் ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமையினாலே இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு மகிமையின் சரீரத்தை தரப்போகிறார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த கடைசியில ஹீலிங்காக ஜெபம் பண்ண என்னை கர்த்தர் ஏவினார். உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் விலக
ஆமென். கர்த்தர் ஜெபிக்க என்னை ஏவினார். நான் எப்பொழுதுமே அப்படி செய்யறதில்லை. ஆனால் இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் அதை செய்ய என்னை ஏவினார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.